பிரியமான அன்பு திருச்சபை சகோதர சகோதரிகளே, இந்த திருமண உடன்படிக்கை வழிபாட்டிற்கு வருகை தந்தால் அன்போடு வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டுடைய அருளாலும் ஆண்டுடைய அதிசய வழிநடத்தினாலும் இன்றைக்கு திருமண உடன்படிக்கையில் இணைய இருக்கிற சகோதரர் ஐவன் குமார், மேர்லின் மார்வின் ஆகியவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்வை நாம் துவங்குவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆமென். இந்த நிகழ்வுக்கு ஆர்வமாகவும் திருத்துவ கடவுளுக்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடல் 302 பாடல் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவை துதிப்பாய் என்ற பாடலில் முதல் 2 சரணத்தையும் கடைசி சரணத்தை பாடி நிகழ்வு நாம் துவங்குவோம். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பில் ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனத்துக்கு ஏற்ப அருமை மகன் தாமஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அருமையான மகளையும் அருமை மகனை இந்த உடன்படிக்கையின் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் இணைக்கும்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தை வசனத்தை கொண்டு முன்குறித்த தேவனாக, அழைத்த தேவனாக, இந்த நாளிலே வாழ்க்கையை குடும்பத்தை கட்டுகிற தேவனாக, எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிற தேவனுக்காக, எங்கள் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிற தேவனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்திருந்த ஆண்டுடைய கரத்தில் அருமை மகனையும் 2 குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளாக இந்த குடும்பம் கட்டப்பட என் தேவன் கிருபை செய்யும்படிக்கு மனதார திரியேக நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து நாதர் ஆயத்தின் சார்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன். மேர்லின் மார்கரெட் அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் இந்த கிறிஸ்து ஆலயத்துடைய அங்கத்தினராக இருக்கிறார்கள். அவருடைய நான் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 2 குடும்பங்களும் ஆண்டுடைய திருவுள்ள திட்டத்தின்படி இன்றைக்கு
இந்த இல்லற வாழ்வில் இணைய இந்த ஒப்பந்த விழாவிலே இணைக்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த குடும்பம் சிகாமணி ஜார்ஜ் ஐயா அவர்கள் அருமையான தன்னுடைய தாத்தா ஐவன் குமாருடைய தாத்தா சிகாமணி ஜார்ஜ் அவர்கள் மிக சிறப்புக்குரியவர்கள். திருவாளூர் சுகர் மில்லில் அவர்கள் அநேக ஆண்டுகள் ஒரு சிறப்புக்குரிய திருப்பணி ஆற்றியவர். நான் படிக்கிற காலத்தில் என்னை ஆன்மீக நிலையில் உற்சாகப்படுத்திய அவர்களில் ஒருவர் சிகாமணி ஜார்ஜ். டாக்டர் ஜெயசிவ் தாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு ஜபக்குடுகையை அங்கு நடத்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பாரம்பரியம் நிறைந்த இந்த குடும்பத்தை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவருடைய தகப்பனாருடைய எல்லா வாழ்விலும் அவருடைய நிகழ்வுகளே நான் இருந்து நான் அதை நடத்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய பேரனுக்கு இந்த பெட்ராத்தில் நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதே போல் அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார் அவர்களையும் வாழ்த்துகிறோம். அதே போல் தாமஸ் அவர்கள் நான் நரம்படி குருசேகரத்தில் ஆயராக இருந்தபோது அவரை உபதேசியராக நான் பணி நியமனம் செய்தேன். சித்தப்பாறை என்ற கிராமத்தில் அது நிறைய பேர் போக மாட்டாங்க. சித்தப்பாறை ஒரு கிராமம், ஒரு அந்த காடுகள் நிறைந்த ஒரு இடம். நிறைய பேர் போகிறது, ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்டாக ரொம்ப கஷ்டம், பஸ் வசதி இல்லை. அந்த இடத்துல நான் அவரை உபதேசராக பணி நியமனம் செய்த போது ஏற்கனவே 5-6 ஆண்டுகள் அங்கு சிறப்புக்குரிய பணி செய்து அந்த இறை மக்களை ஆண்டிற்குள் வழிநடத்தின ஒரு அன்பு சகோதரர். சிஎம்சி மருத்துவத்துக்கு போகும்போது ஒரு பாத்திரம் உடனே வந்து ஒரு உதவி. ஆயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயரால வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர் அவர்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஏறதாங்கல் குருசேகரத்தில் வெள்ளூர் சுகர்மேல் தூய பேதுரு ஆலயத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த ஆலயத்தில் வாழ்ந்த திரு சிகாமணி ஜார்ஜ் கனகமணி ஜார்ஜ் அவர்களுடைய மூத்த மகன் சுரேஷ் பிரேம்குமார் கரஸ்பாண்டன்ட், ஞான செல்வி தலைமை ஆசிரியை அவர்களுடைய மூத்த மகன் ஐவன் குமார் அவர்களுக்கு தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் காந்திநகர் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் ஆலயத்தில் வாசம் செய்யும் வசிக்கும் திருவாளர் சுரேஷ், திருவாளர் தாமஸ் மதியழகன் உபதேசியார் அவர்களுக்கும் திருமதி ஹெலன் தேவ கிருபை அவர்களுக்கும் இருக்கின்ற அன்பு மகள் மெர்லின் மார்கரெட் அவர்களை எங்களுடைய குடும்பத்தின் மகன் ஐவன் குமாருக்கு பெண் பார்க்கவும் பெண் கேட்டு திருமணம் நிச்சயம் செய்யவும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இதற்கு அடையாளமாக இந்த பொன், வெள்ளி, பழ வகைகள், இனிப்பு வகைகள் அனைத்தையும் அதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இதை அன்பின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொண்டு பெண் பார்க்க, பெண் கேட்க நாங்கள் எங்கள் மகளை திருமணம் நாங்கள் முடிக்க வந்திருக்கின்றோம். உங்கள் பேராசிரியர் மிக தெளிவாக சொல்லிட்டார். மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நாங்கள் வந்த நோக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கார்கள். இப்போது பெண் வீட்டு சார்பாக ரூபன் ஐயா அவர் சேர்க்க இருக்காரு. ரூபன் யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆயர் பெருமக்களுக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக எங்கள் பெண் வீட்டின் சார்பிலே நாங்கள் வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா கூறியதைப் போல நம்ம சிஎஸ்ஐ வெள்ளூர் ஐஎஸ்எஸ் ஏறதாங்கல் குருசேகரத்தை சார்ந்த திருப்பாக்கோட்டை நியர் சுகர் மில் திருச்சபையை சேர்ந்த மகன் அவருடைய பெற்றோர் திரு பிரேம்குமார், திருமதி ஞானசேனுடைய அன்பு மகன் திரு ஐவன் குமாருக்காக எங்கள் அன்பு சகோதரர் சிஎஸ்ஐ வேலூர் பேராயம் கிறிஸ்து மத
திருச்சபையை சார்ந்த விஜிராவ் நகரில் வசிக்கும் சகோதரர் திரு தாமஸ் மதியழகர், திருமதி ஹெலன் தேவகிருபையுடைய எங்களுடைய அன்பு மகள் மெர்லின் மார்கரெட்டை திருமண விண்ணப்பத்தை செய்ய எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே, அவர்களுடைய பெற்றோர்கள் சார்பிலே, மெர்லின் சார்பிலே நாங்கள் சம்மதம் இருக்கிறோம். ஐவனை பார்த்து உங்களுடைய சம்மதத்தை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டாரு. நம்முடைய சம்மதத்தை அதேபோல பாடி நாங்களும் நம்முடைய சம்மதத்தை மிக மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த சம்மதத்தை தெரிவித்தார்கள். அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் வேலையே இல்லை. நம்ம ஜெபம் செய்து உணவை உட்கொண்டு நம்ம இல்லங்களுக்கு செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த உச்சிதமான பொருட்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும், ஜெபம் செய்யும். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து அற்புடைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நீர் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறீர் சுவாமி. திருமண வாழ்வை உருவாக்கி அதை ஆசீர்வதித்து மனுக்குலத்துக்கு அன்பளிப்பாய் கொடுத்த எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கு திருமண வாழ்வில் இணைவதற்கு ஏற்ற நிலையில தாங்களுடைய வாக்குறுதிகளை, திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள இருக்கிற ஐவன் குமார் அவர்களையும் மேர்லின் மார்கரெட் அவர்களையும் இந்த கருத்தில் படைக்கிறோம். நீர் இவர்களை உமது திருமண திட்டத்தின்படி நீர் இவர்களை வழிநடத்தி வந்தீர் சுவாமி. 2 குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். பெற்றோர்கள் ஆசீர்வதியும். இவர்கள் திருமண வாழ்வில் இணைந்து இந்த சமூகத்திலே இல்லற வாழ்விலே எல்லா மதிப்பீடுகளையும் மாண்புகளையும் உள்ளடக்கி கிறிஸ்துவின் நற்சாட்சிகளாய், கிறிஸ்துவின் நற்சாட்சி நிறைந்த குடும்பங்களாய் வாழ உடைய கிருபை தார். இங்கு இதற்கு அடையாளமாய் கொண்டு வந்திருக்கிற அன்பின் பொருட்களுக்காக, சீர்வரிசை பொருட்களுக்காக இணைய இருக்கிற இந்த ஆஸ்வதியும் இதற்கு அடகமாய் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆபரணங்களுக்காகவும் இந்த மலர் மாலையை வேண்டிக் கொள்கிறோம். பூக்கள் இந்த மலர் மாலை இணைந்திருப்பது போல இந்த வாழ்வில் அனைத்து நிலையிலும் இணைந்திருக்க நீர் கிருபைக்காகும். இன்னப்படி கிறிஸ்துவோட வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ப்ரோ அப்படியே பாருங்க மேம், திரும்புங்க இங்க பாருங்க ஓகே.
அவர்களுடைய வாக்கை கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரத்யுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தலை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்போது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாழ்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாயையும் ஆபிரகாம் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியார் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பாய்களுடைய வாசல்களை சுதரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பதை கத்தத்தாமே அவசியங்கள் அவசியத்தோடு. கிறிஸ்துநாதர் ஆலயத்தினுடைய தலைமை போதகர் அவர்களே, இங்கே வீற்றிருக்கிற ஊழியர்களே, இரு குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்பின் நல்வாழ்த்துதலை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிச்சய உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டிருக்கிற இரு பிள்ளைகளையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். திருமண வாழ்வு அன்புள்ளதாகவும் இணக்கமுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளவதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 50 தொடங்கி 60 வரை 3 காரியத்தை நான் கோடிட்டு அதை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். 1, நலபுலம் இனி ஒன்றும் சொல்லக்கூடாது. அருமையான பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கணும். திருமண நாள் போதகர் கேட்பார். அதனால இந்த செய்தியை நீங்கள் தம்பி இங்க பாருப்பா, உங்களுக்கு தான் சொல்றேன், சரிங்களா? இன்னிலிருந்து நலபுலம் ஒன்றோ இனி நீங்க 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சாம்பார் உப்பு இல்லைன்னாலும் ஆஹா ஓன்னு நீ சொல்ல பழகிக்கணும், சரியா? ஆமா, அதே மாதிரி எப்படிமா அருமையாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாராட்ட, நீங்கள் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சிறு சிறு செயல்பாட்டிலும் உங்களுடைய வாழ்வு சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நலபுலம் ஒன்றும் குறைகள் சொல்லாமல் நிறைவானதையே நீங்கள் சொல்லிக்கொள்ளும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்வார். ஆகவே நிறைவை மாத்திரம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல உங்களுடைய அன்போடு கூட என்று சொல்ல வேதம் அதுதான் சொல்லுகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஆண்டவர் தாம் ஏற்படுத்தி அந்த நியமனத்தின் வழியாக இந்த நாளில் இந்த பிள்ளைகள்
திருமண உடன்படிக்கையில் இணையான நல்ல ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்தமைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த காரியம் ஆண்டவரால் வந்தது இந்த வார்த்தையின் வழியாக இவர்களை இணைத்தது ஆண்டவருடைய திருசுத்தம் என்பதை ஐவனும் மெர்லினும் ஒருவருக்கு உணர்ந்து கொண்டு கடவுளே பயபக்தியாக இந்த கடவுள் அருளப் போலிட்டு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாக்கியவானாய் பாக்கியவதியாக வாழும்படியான திருவுகளை நீர் அருள வேண்டுமாய் உங்களிடத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறோம். இரு வீட்டாருக்காக நாம் நன்றி சொல்கிறோம். இரு வீடுகளில் உறவாய் இணைகின்ற போது இரு திருச்சபையில் உறவாய் இணைகின்ற போது ஆண்டவரை தாமே இவர்களுடைய எதிர்காலத்தில் நல்ல கிறிஸ்தவத்தில் சாற்றுள்ள நல்ல தம்பதிகள் இருந்த நற்சான்றை பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு இந்த பிள்ளைகளை தகுதிப்படுத்த வேண்டுமாய் உணர்த்த நாம் வேண்டு செய்கிறோம். நாங்கள் அணை சொல்கிறோம். சிறப்பாய் ஆயுள் பெருமக்களுக்காக ஊழியர்களாய் நாங்கள் திருச்சியினுடைய விசுவாசிகளாய் உறவுகளாய் நாங்கள் வியாபாரமாக இணைந்து இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வாழ்த்துகள் எல்லாம் ஆண்டவர் நீர் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை பெருக்கமாய் கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டுமாய் அறிவனையும் நெல்லியனையும் உங்கள் திருக்கட்டளை ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நன்மையினாலும் பிரிவினாலும் இந்த பிள்ளைகள் நீர் திருப்தியாகி எதிர்வரும் நாட்களே நல்ல சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களால் நினைவிக்க முடியாத திருவிழை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் நினைச்சிக்கிறோம். இது விட்டாலே எங்கள் அனைவரையும் நீரை பொருட்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கிறோம். இதே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியான வல்லரும் நீங்க சமாதானம் நல்லையும் நம் அனைவரோடும் இணைநாளே திருமண உடன்படிக்கையிலே இணைந்திருக்கின்ற அருமை பிள்ளைகள் ஐவன் குமாரோடும் மார்கரெட்டும் அவர் எதிர்காலம்